சரி தலைவரே, சரி தலைவரே. இப்ப அடுத்த மாசம் டிசம்பர் மாசம் சுற்றுப்பயணம் இல்ல ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். நம்ம ஜான் சொல்லி அனுப்பிச்சுட்டாப்ல. நீங்க கண்டிப்பா வெளியே வந்து ஒரு 2, 3 மாவட்டத்துக்கு போற மாதிரி இருக்கும். அது என்ன ஏதுன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம அதுவும் பண்ணிடலாம். கரெக்டா டிசம்பரோட நடுவுல போயிருவோம். 11ஆம் தேதி டிசம்பர் வெளில போறோம், சுற்றுப்பயணம் போறோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அது ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. இருங்க பொறுங்க. கட்டம் சொல்லுது 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 21ஆம் தேதி போயிட்டு வாங்க. இந்த 3 நாள் தான் பண்ணும். 3 நாள் இதுக்கு மேல வர மாட்டீங்க. சாத்திட்டு உள்ளே இருப்பீங்க. அது மட்டும் தான். சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப அறிக்கை விடலான்னு இருக்கேன். இந்த அறிக்கையை அப்படியே பிரிண்ட் பண்ணி ட்விட்டர் பேஜ்ல போட்டு விட்டுறேன். அறிவு திருவிழாவா அவதூறா? பழைய ஓலை எல்லாம் எடுத்துன்னு வந்து விட்ட காட்டுறீங்க. ஓஹோ, ஓலையா? சரி, நான் உனக்கு கேக்குதா? யாரு சொல்லியிருந்தாலும் எங்க சொல்லியிருந்தாலும் ஏன் நானே சொல்லியிருந்தாலும் உன் சுய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத எதுவுமே நம்பாதன்னு யார் சொன்னது? அதெல்லாம் தெரியாது. யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தம்பி. இது யார் சொன்னது? திருப்பி என்ன திருப்பி? நான் சொன்னது நம்ம கொள்கை தலைவர் தெரியாது. இன்னொன்னு என்ன கேட்டா, இது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். பணம், பட்டம், பதவிக்காக நம்ம போராடக்கூடாது. நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக, நம்மளுடைய உரிமைக்காக தான் நம்ம போராடணும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? தெரியாது. அது உங்களுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் தான். சிங்கம் எல்லாம் சேமிக்காது சில்லென்று கொண்டாடு. இது யார் சொன்னது சொல்லு? எங்க